This video was sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிசி நெட்டோட பேப்பர் 1 கம்யூனிகேஷன் டாபிக் பார்க்க போகிறோம். கம்யூனிகேஷன் அப்படிங்கிற யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம ஹையர் எஜுகேஷனும் டீச்சிங் ஆப்டிடியூடோடு முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் பார்க்க போகிறோம். கிளாஸஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் என்னோடய எஃபர்ட்ஸ் போடுறேன். ஸோ அது எனக்கும் ரீகால் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் ஜஸ்ட் நீங்களும் கோத்ரூ பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கம்யூனிகேஷன்லேருந்து ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் வரும். ஒரு 10 மார்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம், கெயின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட இப்போ பேசுகிறேன் இல்லையா, இது கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு லேட்டின் வேர்டு, கம்யூனிஸ் அப்படின்ற ஒரு லேட்டின் வேர்ட்லேருந்து வந்தது. இது கம்யூனிகேர் அப்படின்னு சொல்லுவோம். கமான், இதோட மீனிங் என்ன அப்படின்னா காமன், பொதுவானது அப்படிங்கிறது தான். ஓகேவா? காமனாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது தான் கம்யூனிகேஷன். நமக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸ், தாட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸை பேச்சு மூலமாகவோ சிக்னல் மூலமாகவோ எழுத்து வடிவத்திலையோ நம்ம இன்னொருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷனோட ப்ராசஸ் வந்து நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணுற மூலம், அதாவது நான் ஒன்று சொல்கிறப்ப நீங்கள் பதில் சொன்னால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆக முடியும், கம்யூனிகேஷன் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? முடிவடையுது அப்படின்னு வருது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறது இல்லை, ரிப்ளை பண்ணால் தான் அந்த கம்யூனிகேஷன் வந்து முடிவாகுது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இப்போ சென்டர் வந்து மெசேஜை வந்து உங்கள்கிட்ட, இப்போ நான் சென்டர் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ரிசீவ் பண்ணுறேன், நீங்கள் ரிசீவர். நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தென் வந்து நம்ம ஏன் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது, அதை வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கோலில் செட் பண்ணியிருக்காங்க. 1 செல்ஃப் ப்ரெசன்டேஷன் கோல், ரிலேஷனல் கோல், இன்ஸ்ட்ருமெண்டல் கோல். ஓகேவா? இப்போது ஒரு சிலவங்க வந்து கம்யூனிகேஷனுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆலன் லூயிஸ் அப்படிங்கிறவர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு கூட்டான விஷயங்கள் சேர்த்து பண்ணக்கூடிய விஷயம், அதாவது சம் ஆஃப் ஆல் திங்ஸ், நிறைய விஷயங்களை சேர்த்து பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னால் அது சொன்னது யாருன்னா ஆலன் லூயிஸ் அப்படிங்கிறவர். இன்னொருத்தர் வந்து கம்யூனிகேஷன் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபேக்ட், ஐடியா, ஒப்பீனியன் அண்ட் எமோஷன் பை 2 or more person. 2க்கோ அதுக்கு மேற்பட்ட ஆட்கள்கிட்டே ஒருத்தவங்க வந்து நம்மளோட ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர். அதுக்கு பேர் ஜார்ஜ் டெரி. ஓகேவா? ஒருத்தர் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த புரிகிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து எம்டபிள்யூ கம்மிங் அப்படிங்கிறவர் அந்த ப்ராசஸை சொன்னார். ஓகேவா? இதுதான் கம்யூனிகேஷனுக்கு ஸ்காலர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ். ஓகேவா? தென் ஒருத்தர் வந்து கம்யூனிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை வித் இன்ஃபர்மேஷன் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸோ தட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ரெஸ்பான்ஸ் ரிசல்ட். ஓகேவா? புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது யாருன்னா பீட்டர் லிட்டில். ஓகேவா? தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு 2 பேராவது இருக்கணும். கம்யூனிகேஷன், ஒரு ஆள் சென்டர், ஒரு ஆள் ரிசீவர் அப்படின்னு 2 பேராவது இருக்கணும். மெசேஜ் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அது எழுத்து வடிவத்தில் இருக்கலாம், இல்லைனா ஓரலாக இருக்கலாம், பேச்சு வடிவத்தில் இருக்கலாம், இல்லைனா ஆக்ஷன் மூலமாக இருக்கலாம். தான் கெஸ்டர். ஓகேவா? இதை தான் வெர்பல் இல்லைனா நான் வெர்பல் அப்படின்னு சொல்லுவோம். தென் 2 வே ப்ராசஸில் இருக்கும், 2 வே ப்ராசஸாக இருக்கும், எப்போவுமே கண்டினியூஸாக இருக்கும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. சென்ட் பண்ணுற இல்லையா, சொல்கிறேன் இல்லையா, இப்போ என் பேர் கம்யூனிகேட்டர், ரிசீவர் கம்யூனிகேட், நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, உங்கள் பேர் கம்யூனிகேட்டி. ஓகேவா? தென் நான் வந்து ரெஸ்பான்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஃபீட்பேக் நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, அதை நான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். இன்டிகிரல் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேன் பி ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல், ஃபார்முலாக இருக்கலாம், இன்ஃபார்மலாக இருக்கலாம், அண்ட் டைனமிக் ப்ராசஸாக இருக்கணும். அதாவது ஹியூமனோட மென்டாலிட்டி வந்து எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ அதுக்கு மாதிரி டைனமிக் ப்ராசஸாக இருக்கும். இந்த டிசிப்ளினரி சயின்ஸாக இருக்கும். லேர்ன்டபிலிட்டி, மச் மோர் தென் வேர்ட்ஸ், கோல் ஓரியன்டாக இருக்கும். ஓகேவா? ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி கோல், இதான் என்னோடய குறிக்கோள் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா?
ஸோ கொஷின்ஸ் பாருங்கள். கம்யூனிகேஷன் இஸ் நாட் கோல் ஓரியன்டட், ஆன்சர் ஃபால்ஸ். இப்போ தானே பார்த்தோம் கம்யூனிகேஷன் கோல் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லி. தென் கம்யூனிகேஷன் கேன் நாட் பிரேக் டவுன், ட்ரூ தான். கம்யூனிகேஷன் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கும். ஓகேவா? And then functions of communication: information, instructive, persuasion, interrogative. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அறிவை வந்து ஷேர் பண்ணுறது. இன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா இப்போ ஒரு கோச் வந்து டீச்சர் வந்து பிள்ளைங்களுக்கு கைட் பண்ணுறது, கோச் வந்து மற்றவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கைட் பண்ணுறது அப்படி வர்றது. பெர்சுவேஷன் அப்படின்றது இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுக்கோங்களேன், அது நம்மளை பார்க்க நம்ம என்ன ஆகும், இப்படி இருக்குமோ கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ட் இன்டகிரேட்டிவ் அப்படிங்கிறது டு பில்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ கொலாபரேட் பண்ணுவாங்க, நான் இன்னொருத்தவங்க கூட போய் அந்த பிராண்டை வளர்த்தி விடுறதுக்காக பண்ணுவோம்ல, அது இன்டகிரேட்டிவ். அண்ட் ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டருக்கு ஒரு ஐடியா வருது, டெவலப்பிங் அன் ஐடியா. அதை அவர் என்ன பண்ணுறாரு, என்கோட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு என்கோட் தான் வரும். தென் வந்து அவர் அதை ஸ்லைடு பிபிடியில் போடுறாருன்னு வச்சுப்போமே, அதை வந்து அவர் ஒரு மீடியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. மீடியம் அப்படிங்கிறது மெசேஜாக சொல்கிறேன் இல்லையா, அப்படி சொல்கிறது. ஓகேவா? சொல்கிறப்போ வாங்குறவர் எப்படி வாங்குவார், அந்த மெசேஜை வந்து வாங்குறாரு, அதுக்கு பேர் டீகோடிங். அவர் அது வாங்கின மெசேஜை ஒன்றே அவர் அக்செப்ட் பண்ணலாம், இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணலாம். அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அவருக்கு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் வரும் இல்லையா, அதை மறுபடியும் யார்கிட்ட கொடுப்பாரு, சென்டர்கிட்ட கொடுப்பாரு. இதுக்கிட்ட பேரியராக ஒர்க் பண்ணுறது யார், நாய்ஸ். ஓகேவா? இடையில தடைகள் வரும் இல்லையா, நாய்ஸ், அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் எலமெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். ரெஃபரண்ட் அப்படிங்கிறது வந்து மெசேஜோட இன்னொரு நேம் தான். இது வந்து சென்டரை ரிசீவரை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்களோட சிக்னலாக இருக்கலாம், சவுண்டாக இருக்கலாம், அவங்களோட ஐடியாவாக இருக்கலாம், அவங்களோட எமோஷன்ஸாக இருக்கலாம், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெசேஜ் அப்படிங்கிறது வந்து. இது வந்து கம்யூனிகேஷனை இன்னும் பூஸ்ட் பண்ணும். இப்போ எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அங்கே போனதும் நம்மளை பார்த்ததும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நர்ஸும் டாக்டரும் அந்த ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க இல்லையா, அந்த இதை எடுப்பாங்க, ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுப்பாங்க, சீக்கிரம் அதோட வேலையை பார்ப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த மெசேஜ் உங்களுக்கு புரியும். தென் சென்டர் அப்படிங்கிறது வந்து சென்டர் வந்து நம்ம ஏன் கம்யூனிகேட் பண்ணணும், எதுக்கு கம்யூனிகேட் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் கரெக்டான டைமுக்கு பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சென்டர்கிட்டேருந்து போகும். மெசேஜ் அப்படிங்கிறது வந்து ஸ்டிமுலஸ் ப்ரொடியூஸ்ட் பை சோர்ஸ். அதாவது ஸ்டிமுலஸ் அப்படின்னா கம்யூனிகேஷன் பண்ணணுன்னாலே ஒரு கருத்து இருக்கணும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் என்கோடிங் அப்படிங்கிறது வந்து இன்வேர்ட்ஸில் இருக்கும். வேர்ட்ஸ், சிம்பிள்ஸ் ஆர் சிக்னல்ஸ். நான் வேர்டாக என்னோடய ஐடியாஸை நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ராசஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னொருத்தவங்களுக்கு என்னோடய சைகை மூலமாகவோ பேச்சு மூலமாகவோ இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? அதுதான் வந்து என்கோடிங். மீடியம் அப்படிங்கிறது வந்து கம்யூனிகேஷன் சேனல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸாக பேசலாம், டெலிஃபோன் பார்த்து ஃபோன்களில் பேசலாம், இமெயில்ஸில் பேசலாம், மெசேஜில் பேசலாம், வீடியோ காலில் பேசலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். அதுதான் வந்து மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்தை ஏதோ ஒரு சேனல் மூலமாக நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொண்டாடைய வைக்கிறோம். அதுக்காக பேர் தான் வந்து மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகேவா? நிறைய விதமான மீடியம்ஸ் இருக்குது, நிறைய சேனல்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் சேனல் அப்படின்னா நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், போஸ்டலாக இருக்கலாம், நம்ம சைகை காமிச்சு பண்ணுறதா இருக்கலாம், பார்க்குறத கண்ணால் பார்க்க முடியும். ஆடிட்டரி சேனல் அப்படின்னா காது வழியாக கேட்குறது, நியூஸு, ரேடியோ, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள். ஓகேவா? தென் டாக்டைல் சேனல் அப்படின்னா பிரெய்லி சிஸ்டம் இருக்குது இல்லையா, இந்த கண்ணு காணாதவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, கை வச்சு தொட்டு பார்த்துக்க, அதுக்கு பேர் டாக்டைல் சேனல். ஓகேவா? தென் கம்பைன்டு சேனல் அப்படிங்கிறது இப்போ மேலே சொன்ன எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் கம்பைன்டு சேனல். தென் ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட்: அர்ஜென்சி, ஃபார்மாலிட்டி, பர்பஸ், அசசபிலிட்டி. இது நாலுமே வந்து இந்த சேனல்ஸில் வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? வாட் மோட்டிவேட்ஸ் த சென்டர் டு சென்ட் மெசேஜ். எது வந்து ஒரு சென்டரை இந்த கருத்தை வந்து மோட்டிவேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா ரெஃபரண்ட் ஐடியா, இது ஒரு வகையான மெசேஜ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். தென் டீகோடிங் அப்படிங்கிறது வந்து என்கோடிங்கும் ஆப்போசிட். என்கோடிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், நம்மளோட ஐடியாஸை வந்து நம்ம ஒரு விஷயமாக ஷேர் பண்ணுறது, ஒரு நம்மளோட கெஸ்டர் மூலமாகவோ ஸ்பீச் மூலமாகவோ ஷேர் பண்ணுறது. நம்ம மெசேஜாக நம்ம இது பண்ணதை வந்து மறுபடி சைன் ஃபார்மேட் டு மீனிங் ஃபார்மேட்டே கொண்டு வரோம். ஓகேவா? ரிசீவ் பண்ணுறவங்க வந்து ஃபீட்பேக்காகவோ அப்படி ஏதாவது கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் அது டீகோடிங்.
உங்கள்கிட்ட இருக்க சைனை வந்து மறுபடி கொண்டு போகிறது. தென் ரிசீவர் அப்படின்னா the person who decodes and understand a message. இப்போ நான் வந்து வாங்குறேன், நான் இப்போ சொல்கிறது நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியுது இல்லையா, அது நீங்கள் தான் ரிசீவர். ஃபீட்பேக் அப்படின்றது உங்களுக்கு புரியுறதில்ல மேம், நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள், இல்லைன்னா இது எனக்கு புரியலை மேம் மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா, அது ஃபீட்பேக். ஓகேவா? இந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு காரணமே இந்த ஃபீட்பேக் தான். இது வெர்பலாகவும் இருக்கலாம், நான் வெர்பலாகவும் இருக்கலாம். இதை காஜ் ஆஃப் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து இந்த ஃபீட்பேக் கொடுக்கறது மூலமாக தான் வந்து 2-way ப்ராசஸ் ஆகுது. இது மூலமாக நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பேரியர்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும். ஓகேவா? இந்த க்ளோஸ் டு லுக் கம்யூனிகேஷன் இது அப்படின்னா என்ன அப்படின்னா, க்ளோஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னா சென்டர், நான் என்னோடய மெசேஜை வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறேன். லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் சொல்கிறதுனா வந்து ரிசீவருக்கு அந்த மெசேஜ் புரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்குறேன். ரிசீவருக்கு புரிஞ்ச விஷயத்த ரிசீவர் வந்து ஃபீட்பேக் மூலமாக நமக்கு சொன்னால் மட்டும்தான் அவருக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு புரியும். இதுதான் மொத்த ப்ராசஸ் வந்து க்ளோஸ்டாக அது முடியுது. ஓகேவா? அப்படின்னு அர்த்தம் ஆகிறது எப்போ அப்படின்னா, ஒரு ஃபீட்பேக்கை நமக்கு ஷேர் பண்ணுறப்ப மட்டும்தான். தென் நாய்ஸ் அப்படின்னா என்னது? இன்டர்ஃபரன்ஸ் ஆர் பேரியர். நாய்ஸ் அப்படின்றது வந்து ஒரு தடையாக இருக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? சவுண்டு கேட்குறப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எல்லாம் கேட்குறப்ப நமக்கு அந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா, தான். ஓகேவா? தென் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த நாய்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டர்னலாகவும் இருக்கலாம், இன்டர்னலாகவும் இருக்கலாம். தென் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து 3 மாடல்ஸ் வந்து லீனியர் மாடல், இன்டராக்டிவ் மாடல், டிரான்சாக்ஷனல் மாடல். லீனியர் மாடல் அப்படின்னா ஒரு ஆள் சென்டர் மட்டும்தான் அதில் முக்கியமாக இருப்பார், அங்கே ஃபீட்பேக் வரவே வராது. தென் இன்ட்ராக்டிவ் மாடல் அப்படிங்கிறது ஃபீட்பேக் இருக்கும், ஆனால் லேட்டராக தான் ஃபீட்பேக் வரும். டிரான்சாக்ஷனல் மாடல் அப்படின்னா எப்போ நம்ம சொல்கிறோமோ ஒரே டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. அது டிரான்சாக்ஷனல் மாடல். ஒன் வே ப்ராசஸில் இருக்கிற லினியர் மாடலில் வந்து 4 மாடல் இருக்கும். அரிஸ்டாட்டில் மாடல், ஹெரால்ட் லேஸ்வெல் மாடல், ஷனான் வீவர் மாடல், பெர்லோ எஸ்எம்சிஆர் மாடல். ஓகேவா? அரிஸ்டாட்டில் மாடல் வந்து 350 விசியில் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து ரெஸ்பான்ஸ் திருப்பி இருக்காது. சென்டர் வந்து மெசேஜை சேனல் மூலமாக ரிசீவருக்கு கொண்டு கொடுப்பாங்க. இதோட இன்னொரு நேம் என்னது? டிரான்ஸ்மிஷன் மாடல். டிவி அட்வர்டைஸ்மெண்ட், மேகசின் இதெல்லாம் தான். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட் ஒன்று வந்து அரிஸ்டாட்டில் மாடல் 350 விசியில் வரும். இது வந்து இனிஷியல் மாடல். இதை வந்து ப்ரொபகேட்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீக்கர் வந்து ஆக்டிவ் ஸ்பீக்கராக இருக்கணும். இவர் வந்து பேசுகிறாரு, ஏதோ ஒரு ஒகேஷனில் ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிறாரு, அது அவங்களுக்கு என்ன ஆகுது ஒன்றே புரியும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங், பப்ளிக்ஸில் பேசுவாங்க தெரியுமா இந்த பொலிட்டீஷியன்ஸ், அதுதான் தான் இதில் வரக்கூடியது. அண்ட் இதில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது அரிஸ்டாட்டில் மாடலில். எத்தோஸ், பேத்தோஸ், லாகோஸ். எத்தோஸ் அப்படிங்கிறது கிரெடிபிலிட்டி, கண்டினியூட்டி, நம்ம எல்லாருக்கிட்டையும் கனெக்டிவாக இருக்கிறது. பேத்தோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாருக்கிட்டேயுமே வந்து சகஜமாக பழகிறோம் இல்லையா, நம்ம பேசுகிற பேச்சு, நம்மளோட இந்த வேர்ட்ஸு அதெல்லாமே அவங்களுக்கு அது புரிகிற மாதிரி ஆகிறதுக்கு. லாகோஸ் அப்படின்னா லாஜிக், ட்ரிக்ஸ், டிப்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது. இதில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேசுகிற அந்த ஒரு எபிலிட்டியை வந்து அதிகப்படுத்துது. இது எப்போவுமே வந்து இங்கே வந்து நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸ்பீக்கர் சென்டர்டாகவே இருக்கும், ஃபீட்பேக் இருக்காது. இதெல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ். நாய்ஸ் இஸ் த காஜ் ஆஃப் எஃபிஷியன்சி அண்ட் கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. தப்பு, ஃபீட்பேக் தான். தென் செகண்ட் ஒன் வந்து ஹெரால்ட் லேஸ்வெல் 1948 வந்தது. இதில் வந்து ஹூ, வாட், சேனல், விச், ஹூம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஹூ அப்படின்னா கம்யூனிகேட்டர், யார் சொல்லுவாங்க அப்படின்னு. இதை வந்து கண்ட்ரோல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு கம்பெனி வந்து நியூஸ் பேப்பர் ஓனராக இருப்பாங்க இல்லை, அவங்க வச்சுப்போம். தென் வாட் என்ன சொல்கிறாங்க, மெசேஜ் சொல்கிறாங்க, கண்டென்ட் அனாலிசிஸ். விச் சேனல், எந்த சேனலில், அதுதான் மீடியம். ஓகேவா? விஷுவல் ஆடியோ சேனலாக இருக்கலாம். ஓகேவா? மீடியா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஹூம் யார்கிட்ட சொல்கிறாங்க, ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, ஆடியன்ஸ் அனாலிசிஸ், ரிசீவர். வித் வாட் எஃபெக்ட் அப்படின்றது வந்து கான்சிக்வன்சி ஆஃப் மெசேஜ், எஃபெக்ட் அனாலிசிஸ், அதாவது இந்த மெசேஜுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இதில் 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. சர்வைலன்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட், கோரிலேஷன் ஆஃப் கம்போனன்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி, கல்ச்சுரல் ட்ரான்ஸ்மிஷன் பிட்வீன் ஜெனரேஷன். இது வந்து மாஸ் மீடியா மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம். இப்போ பொங்கல் டைம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, காம்படிஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு அந்த ஒரு இதில் இறங்குவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஹெரால்ட் லேஸ்வெல் மாடலில் வரும். ஓகேவா? இது வந்து ஈஸியும் சிம்பிளுமாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். எல்லா டைப்பான கம்யூனிகேஷனும் இதில் ஜாயின் ஆகும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபீட்பேக் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணவே இல்லை, நாய்ஸ் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணலை. ஒரு லீனியர் மாடல் அப்படிங்கிறது தான் இதோட இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். அண்ட்
அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷெனான் வீவர் மாடல் 1949. இது வந்து இன்ஃபர்மேஷன் சோர்ஸ், டிரான்ஸ்மிட்டர், சேனல், ரிசீவர், டெஸ்டினேஷன். இதில் வந்து மெசேஜ் இருக்கும், சிக்னல் செட் பண்ணுறாங்க. இங்கே நாய்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நாய்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஷெனான் வீவர் மாடலில் தான். இது டெக்னிக்கல் கம்யூனிகேஷனாக ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டெக்னிக்கல் கம்யூனிகேஷனை மதர் ஆஃப் எல்லா மாடலும் அப்படின்னு சொல்கிறது இதுதான். ஓகேவா, மதர் ஆஃப் ஆல் மாடல்ஸ் எதுனா ஷெனான் வீவர் மாடல். ஓகேவா, மினிமம் நாய்ஸோட ஒரு ஃபோன் கால் டெலிஃபோனிக் கெப்பாசிட்டி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது வந்துட்டு ஷெனான் வீவர் மாடல். மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா இன்ஃபர்மேஷன் தியரி அப்படின்னு ஷெனான் வீவர் மாடலில் தான் சொல்லுவோம். அண்ட் தென் வந்து இது வந்து ட்ரான்சாக்ஷன் கம்யூனிகேஷன் ப்ராசஸுக்கு வந்து சூட் ஆகாது. ஓகேவா, இதில் 3 levels ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குது. டெக்னிக்கல் ப்ராப்ளம், செமாண்டிக் ப்ராப்ளம், எஃபெக்டிவ்னஸ் ப்ராப்ளம். டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா சேனல், செமாண்டிக் ப்ராப்ளம்னா மீனிங், எஃபெக்டிவ்னஸ் ப்ராப்ளம் அப்படின்னா ரியாக்ஷன். ஓகேவா, இங்கே எவ்வளோ கான்செப்ட் அப்படின்னு ஒரு நாலேஜ், இந்த ஒரு கான்செப்டை நாய்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அது இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ரிசீவர் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒன்றும் பெருசாக சொல்லவே இல்லை. ஃபீட்பேக் அப்படிங்கிறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே பெருசாக கொடுக்கல. ஓகேவா, அந்த கொஷின்ஸ் பாருங்கள். என்கோடிங் இஸ் த ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் மெசேஜஸ் ஃபார்மேட் ஃப்ரம் இட்ஸ் சைன் ஃபார்மேட் டு மீனிங். ஓகேவா, என்கோடிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஐடியா, மெசேஜை வந்து நம்மளோட மண்டையில் இருக்கக்கூடிய ஐடியாவை வந்து சைனாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான் என்கோடிங். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெசேஜை வந்து சைனாக சொல்லுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைனாக சொல்லியிருக்காங்க என்கோடிங் அப்படின்னா. ஸோ அதை ஃபால்ஸ், அது டீகோடிங். ஓகேவா, ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் கேன் பி கன்சிடர்ட் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் த மீடியம் இஸ் அர்ஜென்சி. ட்ரூ. ஓகேவா, அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இஸ் அ நேச்சுரல் எபிலிட்டி. தப்பு. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு லேண்ட் எபிலிட்டி. இன் க்ளோஸ் லூப் கம்யூனிகேஷன் சென்டர் வெரிஃபைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ரிசீவர். ட்ரூ. பெர்லோ SMCR மாடல் 1960. ஓகேவா, SMCR அப்படின்னா சோர்ஸ், மெசேஜ், சேனல் அண்ட் ரிசீவர். ஓகேவா, ஃபஸ்ட் என்கோட் பண்ணுறாங்க, தென் டீகோட் பண்ணுறாங்க. ஸோ சோர்ஸும் ரிசீவரும் ஒரே லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இது வந்து பெர்லோஸ் SMCR மாடல் தான். ஈக்குவல் கேப்பபிலிட்டி இருக்குது, சோர்ஸுக்கும் இருக்குது, ரிசீவருக்கும் இருக்குது. ஓகேவா, அண்ட் எமோஷ்னலாக இந்த இது வந்து நிறைய அட்டாச் பண்ணுது. ஓகேவா, இங்கே ஃபீட்பேக் பெருசாக இல்லை, பேரியர்ஸ், நாய்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலை, சேம் லெவலில் இருக்குது. இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ். Which is the first linear model to have introduced the component of noise introduce பண்ணது ஷெனான் வீவர் மாடல். ஓகேவா, தென் ஃபஸ்ட் ஒன்று வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம், லீனியர் மாடல் பார்த்தோம். தென் இப்போ வந்து இன்டராக்டிவ் மாடல் பார்க்க போகிறோம். இன்ட்ராக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி வர்றது. ஃபஸ்ட் ஒன்று வந்து வில்பர் ஸ்கிராம் மாடல், ஆஸ்காட் ஸ்கிராம் மாடல், சர்க்குலர் மாடல், வெஸ்லி அண்ட் மெக்லீன் மாடல். ஓகேவா, ஃபிசிக்கல் கான்டெக்ஸ்ட்டும் சைக்காலஜிக்கல் கான்டெக்ஸ்ட்டும் வரது இன்ட்ராக்டிவ் மாடலில். ஓகேவா, ஃபிசிக்கல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்விரான்மெண்ட் சம்மந்தமாக நம்ம பேசிக்கிறது. சைக்காலஜிக்கல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பேஸ் பண்ணி வர்றது. ஓகேவா, தென் வில்பர் ஸ்கிராம் மாடல், இதில் வந்து ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத கொண்டு வந்தது எந்த மாடல் தான், வில்பர் ஸ்கிராம் மாடல். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேவா, ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வில்பர் ஸ்கிராம் மாடல். ஓகேவா, அண்ட் தென் மாஸ் மீடியா அண்ட் நேஷ்னல் டெவலப்மெண்ட் 1964. கான்செப்ட் ஆஃப் நாய்ஸ் அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ், கான்செப்ட் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த மாடலில் தான் கொண்டு வந்திருக்காங்க. தென் ஆஸ்காட் ஸ்கிராம் சர்க்குலர் மாடல். இங்கே என்கோடரும் டீகோடரும் ஆல்டர்னேட்டிவாக அவங்களோட இதை எடுத்துக்கிறாங்க. இவங்க என்கோடராக இருக்கிறப்போ இவங்க டீகோடராக இருப்பாங்க, இவங்க டீகோடராக இருக்கிறப்போ இவங்க என்கோடராக இருப்பாங்க. ஆல்டர்னேட்டிவில் அந்த பிளேஸை எடுத்துப்பாங்க. அதுதான் வந்து இந்த ஆஸ்காட் ஸ்கிராம் சர்க்குலர் மாடலில் வர்றது. ஓகேவா, அதான் அவங்க சர்க்குலர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, அந்த இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, சென்டர் அண்ட் ரிசீவர் ரெண்டுமே ஆக்டிவாக இருக்காங்க. ஃபீட்பேக் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் இங்கே வந்து 2 சோர்ஸஸ் தான் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது இங்கே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வெஸ்லி அண்ட் மெக்லீன் மாடல். இங்கே வந்து என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்தது வந்து ஸ்கிராம் மாடல். இது வந்து
அல்டர்னேட்டிவாக சென்டர் ரிசீவர் இருக்குது ஆஸ்காட் ஸ்கிராம் மாடல். வெஸ்லி அண்ட் மெக்லினில் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இங்கே சைமல்டேனியஸில் என்கோடரும் டிகோடரும் இருக்க மாட்டாங்க. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வர்றது தான் இது முக்கியம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து த கான்செப்ட் ஆஃப் கேட் கீப்பர்ஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் ஸ்கிராம் மாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் இந்த கேட் கீப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு ஃபீட்பேக், சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்ஜெக்ட் ஆஃப் ஓரியன்டேஷன், ரிசீவர், சென்டர் இப்படியெல்லாம் வந்திருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து இந்த மேக்லன் அண்ட் வெஸ்லே இதில் தான் கொண்டு வந்திருக்காங்க, வெஸ்லே அண்ட் மேக்லன் மாடலில். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேட் கீப்பர்ஸ் அந்த இதை வந்து கொண்டு வந்தது வந்து ஸ்கிராம் மாடலில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபால்ஸ். ஓகேவா? அண்ட் தென் ட்ரான்சாக்ஷனல் மாடல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ் இல்லையா? ஸோ இன்டர்டிபெண்ட்டாக இருக்கும். பர்சனல் வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸை வந்து நிறைய விதங்களில் எடுத்துகிட்டு போவாங்க. இதில் வந்து சோஷியல் கண்டஸ்ட், கல்ச்சுரல் கண்டஸ்ட், ரிலேஷனல் கண்டஸ்ட்னு 3 கண்டஸ்ட் வரும். ஓகேவா? நம்ம ட்ரான்சாக்ஷன் மாடல் அந்த இன்டராக்டிவ் மாடல் என்ன பார்த்தோம்? ஃபிசிக்கலும் சைக்காலஜிக்கலும் பார்த்தோம். ட்ரான்சாக்ஷன் மாடலில் வந்து சோஷியல் கண்டஸ்ட், கல்ச்சுரல் கண்டஸ்ட், ரிலேஷனல் கண்டஸ்ட். இங்கே வந்து சைமல்டேனியஸில் அந்த டைம்லேயே வந்து என்ன பண்ணுவோம்? ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? பெர்லான் ட்ரான்சாக்ஷன் மாடல், ஃப்ராங்க் டான்ஸ் ஹெலிக்கல் மாடல், பெக்கர் மொசைக் மாடல். ஓகேவா? பெர்லான் ட்ரான்சாக்ஷன் மாடல் அப்படிங்கிறது வந்துட்டு டெவலப் பண்ணது யார் அப்படின்னா இந்த மாடலை டெவலப் பண்ணது யாருன்னா டீன் பெர்லாண்ட் அப்படிங்கிறவங்க 1970 டெவலப் பண்ணியிருப்பார். இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனுக்கு தான் இந்த இது பண்ணியிருப்பார். இன்டர்பர்சனலானா நான் இன்னொருத்தவங்க கிட்ட பேசுகிறது. ஓகேவா? சென்டரும் ரிசீவரும் ஒரே டைமில் நின்று பேசுகிறது. ஓகேவா? இதில் வந்து வெர்பலும் நான் வெர்பல் கியூஸும் இருக்கும். ஓகேவா? கம்யூனிகேட்டர் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி கண்டென்ட் யூஸ் பண்ணி மெசேஜ் என்ன பண்ணுவாங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ப்ரைவேட் கியூஸ், நான் வெர்பல் பிஹேவியரல் கியூஸ், பப்ளிக் கியூஸ் எல்லாம் வர்றது இந்த பெர்லான் ட்ரான்சாக்ஷனல் மாடலில் தான். ஓகேவா? பப்ளிக் கியூஸ், ப்ரைவேட் கியூஸ், பிஹேவியரல் கியூஸ்னு 3 கியூஸ் வரும். ஓகேவா? தென் ட்ரான்சாக்ஷனல் மாடலில் வரக்கூடிய கண்டஸ்ட் வந்து சோஷியல், கல்ச்சரல் அண்ட் ரிலேஷனல். அண்ட் சென்டர் அண்ட் ரிசீவர் இன்டர்சேஞ்ச் தேர் ரோல் இன் ட்ரான்சாக்ஷன் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டரும் ரிசீவரும் ரோலை வந்து ட்ரான்சாக்ஷன் மாடலில் இல்லை. இன்டராக்டிவ் மாடலில் குட்ஸ் மாடலில் தான் வந்து என்ன பண்ணுவோம்? ஓஸ்குட்ஸ் ஃப்ராங்க் சர்க்குலர் மாடலில் தான் இது அந்த இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் செகண்ட் வந்து ஃப்ராங்க் டான்ஸ் ஹெலிக்கல் மாடல். ஹெலிக்கல் அப்படின்னா என்னது? சுற்றி வர்றது. ஓகேவா? இது வந்து காம்ப்ளெக்ஸான விஷயங்களும் அக்குமுலேட் பண்ணக்கூடிய விஷயங்களையுமே வந்து சிம்பிளாக தொடங்கி பெரிய விஷயங்களான இப்போது நம்பர் சிஸ்டம் சொல்லிக் கொடுக்காம பிள்ளைங்களுக்கு அல்ஜிப்ரா சொல்லிக் கொடுக்க முடியாது மேக்ஸில். ஸோ அந்த மாதிரி சிம்பிள்லேருந்து இதாக கொண்டு போகிறது தான் என்னென்னு சொல்லுவாங்க? ஃப்ராங்க் டான்ஸ் ஹெலிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் இது 2 வே கம்யூனிகேஷனாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே அது வந்து வளர்ச்சியாக இருக்காது. ஒரு சில டைம் இப்படி சிம்பிள்லேருந்து பெருசாக சொல்லிக் கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க. தென் மெக்கர் மொசைக் மாடல் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்கிறது. ஓகேவா? மெசேஜ் பிட்ஸாக இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு சில இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இப்படி பிச்சு வைக்கிறப்போ ஒரு சில இது வந்து என்னாகும்? தொலைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அது தான். தென் வந்து லீனியர் மாடல். இது வந்து 1 வே கம்யூனிகேஷன். இதில் வந்து மாஸ் கம்யூனிகேஷன் இருக்கும். கான்செப்ட் ஆஃப் நாய்ஸ் இங்கே ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சென்டர் சென்ட் பண்ணுவாங்க, ரிசீவர் வாங்குவாங்க. ஃபீட்பேக் இங்கே பெருசாக இருக்கவே இருக்காது. ஆடியன்ஸோட ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ ஓகே. நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பெருசாக இங்கே இருக்காது. தென் இன்ட்ராக்டிவ் மாடல் அப்படின்னது நியூ இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இன்டென்ட் பண்ணியிருப்பாங்க. கோவர்ஜென்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. இன்ட்ராக்டிவ் மாடலோட இன்னொரு பேர் கோவர்ஜென்ஸ் மாடல். ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் இங்கே இருக்கும். ஃபீட்பேக் இங்கே இருக்கும். அண்ட் சென்ட்ரல் ரிசீவரும் யாருன்னு மாறி தெரியும். இப்போ யூடியூப் கமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. போடுறவங்களுக்கு தெரியும், பட் கமெண்ட் பண்ணுறவங்கள யாருன்னு மாறி தெரியாது இல்லையா? தென் ட்ரான்சாக்ஷன் மாடல் அப்படின்னா யூஸ் ஃபார் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனுக்கு சோஷியல், கல்ச்சரல் அண்ட் ரிலேஷனல் கான்டெக்ஸ்ட் இங்கே வரும். அண்ட் சைமல்டேனியஸாக டைமில் ஃபீட்பேக் கிடைக்கும் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.